ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு புது சமையல் உருளைக்கிழங்கு அப்பளம் கூட்டு. நான் இதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ராசஸ் கொஞ்சம் பெருசு தான். ஆனால் வேக வைக்கிறது, அரைக்கிறது, பொரிக்கிறது இதெல்லாம் முடிச்சிட்டோம்னா நம்ம சமையலை ஈஸியாக முடிச்சிடலாம். அதுக்கு 100 கிராம் கடலைப்பருப்பு, 2 உருளைக்கிழங்கு தோல் சீவி 2ஆக கட் பண்ணி கடலைப்பருப்போடு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு குக்கரில் 2லேருந்து 3 விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அரை மூடி தேங்காய், அரை ஸ்பூன் சோம்பு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. 10 அப்பளத்தை பொரித்து எடுத்து வச்சுக்கோங்க. வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து தக்காளி கொஞ்சம் சேர்த்து நல்லா மசிய வதக்கிக்கலாம். இதோட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு இப்போது மசாலா சேர்த்துடலாம். குழம்பு மிளகாத்தூள் இருந்தால் ஒரு மசாலா போதுமானது. என்கிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லை, அதனால் நான் மிளகாத்தூள், மல்லித்தூள், 1 ஸ்பூன் சாம்பார் தூள், மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். மசாலா போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு கடலைப்பருப்பை உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதோடவே தேங்காயும் உள்ளே சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்துக்கோங்க. நம்ம ஜாரை கழுவி அந்த தண்ணியை உள்ளே சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம அப்பளம் போட்டோம்னா தண்ணியெல்லாம் அப்பளம் அப்சர்வ் பண்ணிக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு உப்பு, காரம், டேஸ்ட் பார்த்துக்கோங்க. இது நல்லா 2 கொதி கொதிச்சதுக்கப்புறம் பொரித்து வச்சுருக்கிற அப்பளத்தை உடச்சி உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்பளம் போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தாளிப்பு சேர்த்துடலாம். தாளிப்பு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 4 பல் பூண்டு தட்டி தோலோடு தட்டி கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் சேர்த்து ஒரு கொத்து கருவேப்பிலை உள்ளே சேர்த்து இப்போது ரெடியாக இருக்கிற கூட்டில் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இது நல்லா கலந்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லியை கொஞ்சமாக மேலே தூவி மூடி வச்சு திறந்து பார்த்திங்கன்னா வாசனை சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் பிரமாதமாக இருக்குது. இது தயிர் சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்கு, இல்லை காரக்குழம்பு எல்லாத்துக்குமே சைட் டிஷ் சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கீழே லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.